World Health Organization declares the outbreak of public health emergency of international concern அப்படின்னு மங்கி பாக்ஸை வந்து அறிவிச்சிருக்காங்க. மங்கி பாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு வைரல் டிசீஸ் அண்ட் ஆல்சோ ஜூனோட்டிக் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. அனிமல்ஸ் கிட்டேருந்து ஹியூமன்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆன ஒரு டிசீஸ். 1970 ஆஃப்ரிக்காவில் காங்கோ அப்படிங்கிற பிளேஸில் 9 பேபிக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அஃபெக்ட் ஆகிருக்கு. இந்த டிசீஸ் வந்து அஃபெக்ட் ஆனால் க்யூர் ஆக 2 to 4 வீக்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்ஃபெக்ட் ஆனால் 5 to 21 days ஆகுமா எக்ஸ்ப்ளோர் ஆகிறதுக்கு. இதோடைய டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா GLAD1, GLAD1B அண்ட் GLAD2 அப்படின்னு மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. இது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா, நம்ம இன்ஃபெக்ட் ஆன பர்சன்ஸ் கூட ஃபிசிக்கல் கான்டாக்டில் இருந்தோம்னாலும், அவங்களோட ஸ்கின் பாடி ஃபீவர்ஸோடைய கான்டாக்ட்ஸ்னாலையும் செக்ஷுவல் கான்டாக்ட்ஸ் மூலியமாகவும் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரேஷஸ், ஃபீவரு, சாலவன் லிம்ப் நோட்ஸு, மசில் பெயின் இதெல்லாமே இருக்குன்னு சொல்கிறாங்க. 1970s இருக்க ஒரு டிசீஸுக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு வேக்சினும் கிடையாது, எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. மெடிசன் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு வைரல் டிசீஸ் அப்படிங்கிறதுனால டிக்கோவெரிமேட் அப்படிங்கிற ஒரு ஹெவி ஆன்டிவைரல் ட்ரக் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 2022 ஆஃப்ரிக்காவும் தாண்டி வெளியே நிறைய கண்ட்ரீஸில் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அப்போவும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி இன்டர்நேஷனல் கன்சர்னாக வந்து அறிவிச்சிருந்திருக்காங்க. இப்போ 2024 74 கண்ட்ரீஸில் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இதோடைய ஃபிட்டாலிட்டி ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா 10%. 100ல் 10 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. இது வரைக்கும் 450 பேர் வந்து மங்கி பாக்ஸ்னால இறந்து போயிருக்காங்க. நம்ம இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 2024 கேரளாவில் ஒரே ஒரு கேஸ் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நம்ம இந்தியாவில் எந்த ஒரு கேஸுமே கிடையாது. அதனால நம்ம பெருசாக பேனிக் ஆக தேவையில்லை. எங்கேயோ இருக்க டிசீஸுக்கு தான் இவ்வளோ நேரமாக மூச்சு விடாம பேசினேன்னு கேட்டிங்கன்னா ஆமாம். என்னதான் நம்ம இந்தியாவில் இன்னும் வரல அப்படின்னாலும் நம்மளோட கடமை சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்கிறது. அதை வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணணும். மாஸ்க் வியர் பண்ணுறது, ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, இந்த மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸை கண்டிப்பாக பண்ணுங்கள்.